ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2024 வெளியான கல்ப் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு ஹார்ட் டச்சிங்கான படங்க. இந்த படம் இப்போதைக்கு மலையாளத்துல மட்டும்தாங்க அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்குற நம்மளோட மனசையெல்லாம் உடைக்குங்க. இந்த படத்துல வர பிஜிஎம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. அதே சமயம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு இஸ்லாமிக் வெர்ஷன்ல ஒரு சேட் சாங் வச்சிருப்பாங்க. அதுவும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு டூரிஸ்ட் கைடா இருக்கிறாருங்க. இந்த நிலையில ஊர் சுத்தி பார்க்க வர ஒரு ஃபாரின் கேர்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் பிளான்ல இருந்துட்டு இருக்காருங்க. இந்த நிலையில இந்த ஊருக்கு புதுசா ஒரு குடும்பம் ஷிஃப்ட் ஆகுதுங்க. அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பொண்ணை ஹீரோ காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. உலகமே எதிர்த்து வந்து நின்னாலும் அந்த பொண்ணுக்காக நாம நிக்கணும் அப்படின்னு உணர்வு பூர்வமா காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட அப்பாவை பத்தின டீடைல் ஹீரோக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படமே. இது ஒரு ஹார்ட் டச்சிங்கான படங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம எல்லோரும் கண்கள்ல இருந்தும் கண்ணீரை வர வைக்கும். தொடர்ந்து நம்ம கிரைம் த்ரில்லர்ஸா பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு ஹார்ட் டச்சிங்கான படத்தை பத்தி பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட வாய்ஸ் நமக்கு கேட்குது. ஒரு பறவை தன்னோட ஆயுஸ் முழுக்க பறந்துட்டே இருந்தாலும் ஆயுஸ் முடிய போற டைம்ல அது ஒரு இடத்தை நோக்கி பயணம் பண்ணும். அது எந்த இடம் அப்படின்னா, நிழல் இல்லாத ஒரு மரம். அந்த மரம் 7 கடல் தாண்டி இருக்கும். அந்த மரத்துக்கு கிட்ட சொர்க்கம் இருக்கும். அங்க கட் பண்ணா ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத இப்ப டீடைல்டா நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு கல்பா. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ராத்திரி பார்ட்டி பண்ணிட்டு லைட் ஹவுஸ் மேலேயே படுத்து தூங்கி இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில கண் முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் காணும் அப்படின்னு. ஹீரோடைய ஃப்ரெண்டு பயந்து போயிடுறாரு, அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. எந்திரிங்கடான்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த வேலையை பண்ணது கண்டிப்பா இந்த லைட் ஹவுஸோட செக்யூரிட்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, எப்படா சொல்ற அப்படின்னு கேட்க, லாஸ்ட் டைம் நம்ம இந்த இடத்துக்கு வரும்போதே அவர் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு வார்ன் பண்ணாரு. அது மீறி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால தான் அவர் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேருமே அந்த லைட் ஹவுஸை விட்டு கீழே இறங்கி வராங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் எப்படி அவங்க ஏரியா பக்கம் போறது அப்படின்னு யோசனை பண்றாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அங்க அவெஞ்சர்ஸ் படத்தோட போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸோடைய முகத்தை அப்படியே அலேக்கா கட் பண்ணி அவங்க முகத்துல மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு பைக் எடுத்துட்டு ரொம்ப வேகமா கிளம்பிடுவாங்க. நேரா பீச்சுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டி நம்ம ஹீரோடைய கஃபேல வேலை பார்க்கக்கூடிய பாட்டிங்க. ஹீரோடைய அப்பா இந்த ஊர்ல கஃபே ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த ஊர்ல டூரிஸ்ட் கைடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, உங்க அப்பா அங்க சேடா உட்காந்துக்கிட்டு இருக்காரு, நீங்க ஜாலியா இங்க சில் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஹீரோ கேட்கிறாரு, என்னாச்சு அப்பா ஏன் சேடா இருக்கிறாரு அப்படின்னு கேட்க, நேத்து கேட்டை ஒழுங்கா பூட்டாம வந்துட்டீங்க, அப்பாவோடைய பைக்கை யாரோ ஒருத்தவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் நேற்று ராத்திரி கஃபேல இருந்திருக்காங்க. இவங்க தான் கடைசியா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருக்காங்க. ஒழுங்கா கேட்டை பூட்டலையா அப்படின்னு சொல்லி 5 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காணாம போன பைக்கு பழங்காலத்து பைக் தான். ஆனா ஹீரோட அப்பாக்கு அது சென்டிமெண்டான பைக்குங்க. இந்த ஊர்ல திருட்டு வேலையில ஈடுபட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா கபீர் அப்படின்ற ஒரு நபர் தான். அவர் ஒரு பேக்கரியில வச்சு லாக் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு தெரியும் நீங்க தான் திருடி இருப்பீங்கன்னு. அந்த பைக் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான்லாம் திருட கிடையாது, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, ஏன்னா எல்லாருமே கள்ள கபீர்னு கூப்பிடுறதுனால நான் அந்த திருட்டு வேலையில எல்லாம் ஈடுபடுறது இல்ல. அப்படியே பேசிக்கிட்டே சைஸா அந்த இடத்துல இருந்து நழுவு பாக்குறாருங்க. ஆனா ஹீரோக்கு இவர் மேல மட்டும்தான் டவுட் இருக்கு. அதனால சட்டையை பிடிச்சு மறுபடியும் விசாரணை பண்றாரு. ஹீரோட மிரட்டலுக்கு பயந்து கபீர் உண்மையை சொல்லிடுறாரு. இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் உங்க அப்பாவோட பைக்கை மறைச்சு வச்சிருக்கோம். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க அங்க போய் பைக் எடுக்கல அப்படின்னா அந்த பைக்கை கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் பைக்கை டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, உடனடியா அடிச்சு புடிச்சு நம்ம ஹீரோ அந்த பைக்கை காப்பாத்துறதுக்கு போறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோடைய அப்பாவை காட்டுறாங்க. அம்மாவோட கல்லறை முன்னாடி நின்று கிட்டார்லாம் வாசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இவங்க அம்மாவோட நினைவு தினமுங்க. அந்த கல்லறைக்கு பக்கத்திலேயே இன்னொரு கல்லறை இருக்குது. அங்க ஒரு ஆன்ட்டி வந்து நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு லாயர் அப்படின்றதுனால நான் லாயர் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றேன். லாயர் ஆன்ட்டிக்கு வேண்டப்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்களும் அந்த இடத்துல நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லாயர் ஆன்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ லாயர் ஆன்ட்டிக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு நேரா அம்மாவோட கல்லறைக்கு போறாரு. அங்க பூவை வைக்கிறாரு. அப்பாவோட பைக் கிடைச்சிருச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. அப்போ ஹீரோட அப்பா சொல்றாரு, இன்னைக்கு அம்மாக்கு நினைவு தினம், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்து பிரேயர் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு. அம்மாவை இங்க வந்து தான் பிரேயர் பண்ணணுமா என்ன, அம்மா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, நான் தோணும் போதெல்லாம் பிரேயர் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. பிரேயரை முடிச்சுட்டு இவங்க 2 பேருமே பீச் பக்கத்துல இருக்கிற அவங்களோட கஃபேக்கு போறாங்க. பைக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதே சமயம் கஃபேல இருக்கக்கூடிய பாட்டி சொல்றாங்க, இவங்க கஃபேல பீட்சா மேக் பண்றதுக்கு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் இல்லைங்க. அதனால இருக்கிற பாத்திரத்துல பீட்சா செஞ்சு இங்க வர ஃபாரின் கஸ்டமர்ஸ் கிட்ட இது ஒரு வித்தியாசமான பீட்சா அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. வரவங்க எல்லாம் ஃபாரினர்ஸ், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கேள்வி கேட்டு நம்ம மாட்ட போறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோட அப்பா சொல்லிடுறாரு, அடுத்த சீசனுக்கு கண்டிப்பா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலான்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு காஃபியை கொடுத்துட்டு, வாழ்க்கையில அடுத்து என்னடா பண்ணலான்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போதான் கைஸ் ஹீரோ அவரோட ஃபியூச்சர் பிளான சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ டூரிஸ்ட் கைடா இருக்கிறார் இல்லையா, அந்த வகையில வெளிநாட்டுல இருந்து நிறைய பொண்ணுங்க இந்த ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு
பாக்குறதுக்காக வராங்க. அந்த வகையில ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிரணும். அந்த பொண்ணுகிட்ட பணத்தை வாங்கி அந்த பணத்தை வச்சு உங்களோட லோன் எல்லாம் நான் கிளியர் பண்ணிடுவோம்பா. அப்புறம் இந்த ஊர்லயே ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று கட்டி ஜம்முன்னு வாழ்வோம்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நீ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணோட காசை வாங்கி என்னோட லோன் எல்லாம் அடைக்கணும்னு அவசியம் கிடையாது, அதெல்லாம் நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பஸ் ஸ்டாப்ல ஒரு அழகான பொண்ணு நின்றுட்டு இருக்கு. கொஞ்சம் லேட்டா போனாலும் இன்னொரு கேங் வந்து கூட்டிட்டு போயிருவாங்க, சீக்கிரவா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. என்னதான் ஹீரோ ஒரு டூரிஸ்ட் கைடா இருந்தாலும் இவங்களை தேடி எந்த கஸ்டமரும் வர மாட்டாங்க, இவங்க தானே கஸ்டமரை தேடி போகணும். அதனாலதான் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கிற ஃபாரினர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு பெட்டர் பிரைஸ்ல உங்களுக்கு இந்த ஊரை நாங்க சுத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கைடு பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அவரோட வாழ்க்கையும் நல்லா என்ஜாய் பண்ணுவாருங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பா, இந்த கஃபே, இந்த ஊர் தான். இதை தாண்டி ஹீரோக்கு பெருசா வெளி உலகம்லாம் தெரியாதுங்க. அந்த வகையில வழக்கம் போல இவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பீச்ல விளையாடிட்டு இருப்பாரு. அப்பதான் இசபெல்லா அப்படின்ற ஒரு ஃபாரினர் பொண்ணு நம்ம ஹீரோவை கவனிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ கிட்ட அவ பேச்சு கொடுக்குறா, நம்ம ஹீரோவும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலான்ட்டு இவர் விளையாடுறதுக்காக போயிருவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. இவர் ஒரு டூரிஸ்ட் கைடு அப்படின்றதுனால இசபெல்லாவை இந்த ஊர் முழுக்க சுத்தி காட்ட ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட அப்பா நாயை வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோவும் கூடயே போறாருங்க. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா, ஒரு ஃபாரின் கேர்ளை கல்யாணம் பண்ணி நான் செட்டில் ஆக போறேன்ட்டு. அதே மாதிரி இசபெல்லா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிச்சி போயிருக்குது. கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். அந்த பொண்ணு ரொம்ப ரிச்சான பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட இருந்து காசை வாங்கி முதல் வேலையா நம்மளோட கடனெல்லாம் அடைக்க போறேன். அதுக்கப்புறம் இங்க ஒரு லைட் ஹவுஸ் கட்டி செட்டில் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோட அப்பா சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நீ எப்படியும் உன்னோட வாழ்க்கையை நல்லா வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா இவங்க லாயர் ஆண்டி வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. லாயர் ஆண்டி வெளியே உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ லாயர் ஆண்டிக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு, இப்பதான் எங்க அப்பா உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு, உங்களை பார்க்கவே முடியறது இல்லன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல, நான் எப்படா சொன்னேன் அப்படின்னு ஹீரோட அப்பா பயப்படுறாரு. லாயர் ஆண்டியும் என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ சைஸா கோத்து விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோட அப்பாவும் ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின் பொண்ணு கூட நல்லா செட் ஆயிட்டாருங்க. எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பைக்ல ஒருத்தன் வரான். அந்த பொண்ணுக்கு ஹாய் சொன்ன உடனே அந்த ஃபாரின் பொண்ணு ஓடி போய் அந்த பையனை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்பதாங்க தெரிய வருது, இந்த ஃபாரின் பொண்ணு இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி போயிருந்திருக்கா. பாண்டிச்சேரியில தான் அந்த பையனை மீட் பண்ணி அந்த பையன் பாண்டிச்சேரியை ஃபுல்லா சுத்தி காமிச்சிருந்திருக்கான். அப்பவே அவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கமாயிருக்குது. இப்போ அந்த பையன் வந்ததும் அந்த பையன் கூட இந்த பொண்ணு போய் சேர்ந்துக்கிட்டா. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்செட் ஆயிடுறாங்க. ஹீரோட அப்பாவும் இதை கவனிக்கிறாரு. என்னடா மௌனே, ஏதோ லைட் ஹவுஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தியே, எங்க இடம் பார்க்கட்டும் சொல்லு, கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி அவரும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காருங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ஹீரோவை அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு போனா மரத்து மேல ஒரு குருவி ஒன்று இருக்குதுங்க. அந்த குருவியை பிடிச்சி கொடுத்தா 5000 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. சோ இதுதான் டீல். அதுக்காக தான் நம்ம ஹீரோ வர சொல்லி இருந்திருக்காங்க. இந்த குருவிக்கு 5000 ரூபாயாடா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு ஆண்டி வராங்க. நாங்க இந்த ஊருக்கு புதுசு, ஆக்சுவலா நாங்க வீட்டுல வளர்த்துட்டு இருந்த குருவி, அது புது இடம் அப்படின்னு சொல்லி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி பயந்து பறந்துருச்சு. இப்படி இந்த மரத்துல வந்து உட்கார்ந்துருச்சு. தயவு செஞ்சு அந்த குருவியை பிடிச்சி கொடுத்துருங்க, இல்லாட்டி காக்கா வந்து அட்டாக் பண்ணிரும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, மரம் ரொம்ப ஹைட்டா இருக்குது, என்னால ஏற முடியாது அப்படின்ட்டு. ஏண்டா அந்த ஃபாரின் பொண்ணுக்காக தென்னை மரத்திலேயே ஏறினேன், இது அதை விட கம்மியான ஹைட்டு தான், ஏறி அந்த குருவி எப்படிடா 5000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல சரின்ட்டு கஷ்டப்பட்டு அப்படியே அந்த மரத்து மேல ஏற ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அந்த குருவியை பிடிக்கலான்னு போகும்போது தூரத்துல ஒரு பொண்ணு ரொம்ப வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கிறா இந்த குருவியை பாக்குறதுக்காக. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, ஆண்டியோட பொண்ணு தான். இந்த பொண்ணு பேரு தும்பி. இவங்க தாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் அவங்களோட ரூம்ல வச்சு செல்லமா வளர்த்துட்டு இருந்த குருவி தான் அது. அந்த குருவி எப்படியாவது சேஃப்டியா பிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. ஹீரோ ஹீரோயினா முறையா பாக்குறாரு. பார்த்தோன்னே பிடிச்சு போயிருது. அந்த நேரம் பார்த்து அந்த வழியா அம்பாசிடர் கார் ஒன்று வருதுங்க. அந்த காரை பார்த்ததும் ஆண்டி சொல்றாங்க, அப்பா வந்துட்டாரு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த குருவியை வாங்காம கூட ரெண்டு பேரும் ஓடிடுறாங்க. அவங்க அப்பாவை பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே பயம் போல. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. கீழே ஆறு போயிட்டு இருந்ததுனால அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. ராத்திரி ஹீரோட ரூமுக்குள்ள செல்லமா யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோட அப்பாக்கு கேக்குது. அந்த ஃபாரின் பொண்ணை வீட்டுக்கே கூட்டு வந்துட்டான் போல அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்தா ஹீரோ இந்த குருவியை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாருங்க. இதனடா புது கதையா இருக்கு அப்படின்னு கேட்க, இல்லப்பா இது ஒரு டீலு, நாளைக்கு காலையில இந்த குருவியை வித்துருவேன் அப்படின்னு சொல்ல, சரி காலையில இருந்து அது ஒன்னும் சாப்பிட்டு இருக்காது, ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குருமிளகெல்லாம் தட்டி போட்டு அதை ஃப்ரை பண்ணி பீருக்கு சைடிஷா வச்சோம்னா இன்னும் அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே பாக்குறாருங்க. அடுத்த நாள் காலையில கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஸ்கூல் பசங்க ரெண்டு பேர் வந்திருக்கானுங்க இந்த குருவிக்காக. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து மொபைல்ல போட்டோ எடுத்து காட்டுறாங்க. நீங்க தான் இந்த குருவி சேல் அப்படின்னு OLXல போட்டீங்களா, இது என்னோட குருவி, நான் தானே பிடிச்சி தர சொன்னேன், 5000 ரூபாய் பணமும் தரேன்னு சொன்னே, ஆனா நீங்க அந்த குருவியை போட்டோ எடுத்து OLXல போட்டு 15000 ரூபாய்க்கு விற்பனைக்கு அப்படின்னு போட்டிருக்கீங்க, இதெல்லாம் என்ன நியாயமா அப்படின்னு கேட்க, ஏங்க குருவியை பிடிக்க சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணு ஓடிட்டீங்க, நான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி அந்த குருவியை கொடுங்க, நான் 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, 5000 ரூபாயா, நான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து குருவியை பிடிச்சிருக்கேன், 5000 ரூபாய்லாம் பத்தாது, OLXலயே 4 பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க 15000 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்ல, 15000 ரூபாய் எங்கிட்ட இல்லங்க, ஒரு 7000 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி ஃபர்ஸ்ட் பணத்தை கொடுங்க அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ஹீரோயின் பணம் எடுத்து கொடுத்த உடனே அந்த குருவியை கையில கொடுத்து அமுச்சு விட்டுறாருங்க. ஆக்சுவலா அந்த குருவி தும்பின்னு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. ஹீரோயின் நினைச்சு பாருனா அது சாப்பிடறதுக்கு தான் தும்பி கேக்குது போல அப்படின்ட்டு. ஹீரோனோட பேர் தான் தும்பி, ஹீரோனை தான் அது தேடுது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியாதுங்க. அப்புறம் நடிகர் மம்முட்டியோட படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குதுங்க. ஃபேன் ஷோ போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரே செலிப்ரேஷனா இருந்துட்டு
நடந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் அந்த செலிப்ரேஷன்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனும் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. அதை நம்ம ஹீரோ பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு டிக்கெட் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஹீரோ கிட்ட டிக்கெட்ஸ் இருக்குது. டிக்கெட்டுக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லுங்க, நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு ஹீரோனும் ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. ஹீரோ காசெல்லாம் வேண்டாம், உன் பேர் மட்டும் சொல்லு அப்படின்னு ஹீரோயினோட பேரை கேட்டுட்டு அந்த டிக்கெட்ஸை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் படம் பார்க்கறதுக்காக உள்ள போகிறாங்க. ஸோ முதல் முறையாக அந்த செலிப்ரேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க போல, பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தேட்டருக்கு ஒரு கும்பல் வராங்க, ரவுடி கும்பல். அந்த கும்பலும் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஷோக்கு டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் இருக்குது. ஆனால் உள்ள யாருமே சீட் நம்பர் படி உட்காரல. அதனால எங்க சீட் எங்களுக்கு வேணும், உள்ள வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி அந்த தியேட்டர்ல வேலை பார்க்குறவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தியேட்டர்ல வேலை பார்க்குறவர் என்ன சொல்றாருன்னா, இது ஃபேன் ஷோ, இதுல சீட் நம்பர் படி எல்லாம் யாரும் உட்கார மாட்டாங்க, யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் உட்காந்துப்பாங்க, அந்த வகையில நீங்களும் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, அடுத்த காட்சியில இருந்து தான் எல்லோரையும் சீட் நம்பர் படி உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி கும்பல் உள்ள போயிட்டு தியேட்டரோட ப்ரொஜெக்டர் லென்ஸை வந்து மறைச்சிடுறாங்க. இந்த படத்தை யாருமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஹீரோக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த லென்ஸை மறைச்சிட்டு இருக்கிற அந்த பையனுடைய டி-ஷர்ட்டை புடுங்கிட்டு அந்த பையனையும் கீழே இறக்கி விடுறாரு. அந்த பையன் அந்த நபரை அடிக்கிறதுக்காக கை வாங்குறான். கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அந்த பையனை அடிச்சு போட்டுறாருங்க. அதுக்கப்புறம் அவனுங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்துறானுங்க. ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறானுங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பசங்களை போட்டு பொலவலன்னு பொளந்துறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த தியேட்டரே பரபரப்பாயிருது. உடனடியாக தியேட்டர் சைட்ல இருந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவோட சட்டையை பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க, தப்பு இவர் மேல கிடையாது, அந்த பசங்க மேலதான் அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றதை பார்த்து அந்த தியேட்டர்ல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க, இந்த பையன் அந்த தப்பு பண்ணல, அவனுங்க தான் பிரச்சனை பண்ணாங்க, அவனுங்களை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்க அந்த பசங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோவை விட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில இவருக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை பாக்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. ஹீரோனுடைய அப்பா டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எங்க போயிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோன் அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. அது வந்துப்பா அது ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படத்துக்கு போனியா, அதுவும் கிளாஸை பங்க் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப பயமா இருக்குது. பட்டுன்னு ஹீரோனுடைய அப்பா ஹீரோனுடைய அம்மாவை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அவ எப்படி சினிமாக்கு போகலாம் ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் எதுவும் பண்ணல, ஹீரோனுடைய அம்மாவை போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வீட்டில் நான் எப்படி இருன்னு சொல்றேனோ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினால தடுக்க முடியல. அவங்க அப்பா பார்த்து பயமா இருக்குது. உடனடியாக பெட்ரூம்குள்ள போயிட்டு ஹெட்ஃபோனை மாட்டி அப்படியே உட்காந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இங்க வந்து ஃபாரினருக்கு கைட் பண்றதுக்காக இண்டஸ்ட்ரியல் விஷயத்துக்கு கூட்டு போயிருந்திருக்காருங்க. அந்த ஃபேக்டரியில என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நாங்களும் இங்க இன்டர்ன்ஷிப்புக்காக வந்திருக்கோம், உன் ஆள் கூட வந்திருக்கிறா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபாரினர் கிட்ட நீங்க போட்டோஸ் எல்லாம் எடுங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை மீட் பண்றதுக்காக போறாருங்க. நேற்று வீட்டுக்கு போன உடனே உங்க வீட்டில் ஒரே பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், எல்லாம் ஓகே தானே, ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும்போது அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அப்படி இப்படின்னு மழுப்பிட்டு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க OLXல வித்தரலாம் அப்படின்னு சொல்ல, என்னது இல்லங்க பிரச்சனை பண்றவங்க அப்பாவை OLXல வித்தரலாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்றாங்க. ஸோ அதனால மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே சாட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல பாண்டிங்கும் உருவாகுது. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ரீமா ஹீரோ வர சொல்லி 2 ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடு, ஆன்லைன்ல புக் பண்ண முடியல, ஹீரோனுடைய அப்பா வெளியூர் போயிட்டாராம், ஹீரோனுடைய பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு ஹீரோன் ரொம்ப ஆசைப்படுறாங்க, அதனால நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிடுறாரு. அப்புறம் ரீமா சொல்றாங்க, ட்ரெயின் டிக்கெட்ல என் நேமுக்கு பதிலாக ஓன் நேம் புக் ஆயிருக்குதா, ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் மிஸ்டேக் இல்ல, நானா தான் வாண்டடா புக் பண்ணேன், அவ கூட நீ போக வேண்டாம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கண்டிப்பா விரும்ப மாட்டா, தேவையில்லாத பிரச்சனை வரும், சொன்னா கேளு அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் நான் போயிட்டு வந்துடுறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு நம்ம ரீமாவும் சொல்லிடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாருங்க. அதனால நான் இந்த மாதிரி வெளியூர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா சொல்றாரு, இன்னைக்கு உன்னோட அம்மாவோட பர்த்டே ஞாபகம் இருக்கா இல்லையா, நம்ம சர்ச்சுக்கு போகணும், அதனால ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கைட் பண்ண சொல்லிட்டு நீ சர்ச்சுக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, இல்லப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல எனக்கா ஒருத்தங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, யார் அந்த ஃபாரினர் பொண்ணா அப்படிங்கும்போது, ஃபாரினர் இல்லப்பா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஓ ஃபாரினர் இல்ல, சரிப்பா நீ போய்க்கோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. வேற எதுவுமே அவங்க அப்பா கேட்கல. ஹீரோக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ ரொம்ப சங்கடப்படுறாரு, அப்பாவை இப்படி சங்கடப்படுத்திட்டமே அப்படின்ட்டு. இப்படி ஃபீல் பண்ணிட்டு இவங்க வந்ததுல லேட் ஆகி போச்சு, செக் போஸ்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த ட்ராக்ல போற ட்ரெயின்ல தான் ஒரு போர்டு ஆகணும் அப்படின்ட்டு. லேட்டா வந்ததுனால மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்த ஸ்டேஷன் இங்க இருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டுட்டு பைக் எடுத்துட்டு ரொம்ப வேகமா போறாரு. அந்த ட்ரெயின் அங்க வரதுக்குள்ளேயே பைக்கை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அந்த ட்ரெயின்ல ஏறிடுறாரு. ஸோ இந்த ட்ரெயின்ல ஹீரோயின் இருக்காங்களா அப்படின்ட்டு உள்ள போய் பார்க்கறாரு. பார்த்தா ஹீரோயின் மட்டும் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நீ போட்டிருக்க பிங்க் ட்ரெஸ் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறாரு. உடனே ஹீரோன் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்றாங்க. ஸோ ஹீரோ அந்த ட்ரெயின்ல இருக்கிறாரு அப்படின்னு ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஆப்போசிட்லேயே உட்காந்து ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, கைடு பண்ணுறதுக்கு யூஸ்வலாக நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அது டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்ல, டிபெண்ட்ஸ் ஆன் வாட் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. லுக்கை பொறுத்து இருக்குது, அவங்க அழகா இருந்தாங்க அப்படின்னா 50% வரைக்கும் நாங்கள் டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட்
டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு ஃப்ரீயாவே ஊரை சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாருங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் ஹீரோனோட பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோனுடைய அப்பாவை பிடிச்சலாம் கல்யாணம் பண்ணல. ஹீரோனுடைய அம்மா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருக்காங்க. ஆனா அம்மாவுடைய பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோனுடைய அப்பாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஹீரோனுடைய அப்பா ரொம்ப ரகுடான ஆளு, போட்டு எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. திருமண வாழ்க்கையில ஹீரோனுடைய அம்மா ஹாப்பியாவே இல்ல அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். உங்க அம்மாவோட பாஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க பொறுத்து போறோம் அப்படின்னு சொல்ல, ஆனா இப்படி பொறுத்து போய் அவங்க அம்மா ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தெரியுது. நீ எதை பத்தியும் கவலைப்படாதமா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பாட்டி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வந்து ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா அப்படிங்கும்போது இது யாரு அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, இங்கே வாப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோ பேர் சொல்றாரு. உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்க, நான் பிறக்கும் போதே என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, என்னுடைய அப்பா மட்டும்தான், அப்பா கஃபே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு, நான் டூரிஸ்ட் கைடா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிப்பா நல்லாரு அப்படின்னு சொல்லி பாட்டி வாழ்த்தி அந்த இடத்துல இருந்து அமுச்சு வைக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஹீரோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியுதுங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ட்ரெயின்ல உட்காடுறாங்க. அப்ப ஹீரோன் கேட்கறாங்க, இது நாள் வரைக்கும் உன்னுடைய அம்மா பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா இன்னைக்கு என்னுடைய அம்மா பர்த்டே, அம்மா பிசிக்கலா எங்க கூட இல்ல, ஆனா எப்போதுமே அம்மாவை நாங்க நினைச்சுக்கிட்டே இருப்போம், பர்த்டேஸை செலிப்ரேட் பண்ணுவோம், ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுவோம், ஒரு நாளும் நான் என்னோட அம்மாவை மிஸ் பண்ணதே கிடையாது, ஏன்னு சொல்லு என்னுடைய அப்பா அந்த அளவுக்கு என்ன பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோன் அப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க. என் பாட்டி அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஒரு பறவை தன்னோட வாழ்க்கை முழுக்க பறந்துகிட்டே இருக்கும், தன்னோட கடைசி காலத்துல அது ஒரு இடத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கும், அது எந்த இடம் அப்படின்னா 7 கடல் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நிழல் இல்லாத மரத்தை நோக்கி, அந்த மரத்துக்கு பக்கத்துல சொர்க்கம் இருக்கும், அந்த சொர்க்கத்துல அந்த பறவை மேல பாசம் வச்சிருந்தவங்க, அந்த பறவைக்கு வேண்டப்பட்டவங்க எல்லோரும் அந்த பறவைக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் உன்னோட அம்மாவும் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அவங்க ஊரையும் ரீச் பண்றாங்க. நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ராத்திரி ஹீரோனை கொண்டு போய் அவங்க வீட்லயும் டிராப் பண்ணிட்டு வராரு. ராத்திரி நம்ம ஹீரோ தூங்கலாம் அப்படின்ட்டு மொட்டை மாடியில போய் படுத்துருப்பாருங்க. அப்ப நம்ம ஹீரோடைய அப்பா வந்துட்டு எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப சொல்ல மாட்டேன், சிச்சுவேஷன் வரும்போது நான் சொல்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோடைய அப்பா சொல்றாரு, ஆக்சுவலா பொண்ணுங்களுக்கு ஆண்களை தான் பிடிக்கும், உன்ன மாதிரி ஆட்களை பிடிக்காது அப்படின்ட்டு. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமா இந்த மாதிரி ஃபாரின் பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருந்தா எந்த பொண்ணுக்கு பிடிக்கும், நீ ஒரு பொண்ணு கிட்ட காதல சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா சொல்லிடணும், அதை விட்டுட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அப்பா இது ஒன்றும் உங்க காலம் கிடையாது, ஒரு பொண்ணு முன்னாடி போய் பைக் ஸ்டண்ட் பண்ணிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அந்த பைக் ஸ்டண்ட்ல இம்ப்ரெஸ் ஆகி காதலிக்கிறேன்னு சொல்றதுக்கு இது எங்க காலம், இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் பிடிக்கலானா மூஞ்சி மேலேயே சொல்லிடுவாங்க, அதனால அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோட அப்பா சொல்றாரு, நீ என்னடா எங்க ஜென்ரேஷனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிற, இப்பெல்லாம் இன்டர்நெட் இருக்குது, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு ஈஸியா நீங்க கம்யூனிகேட் பண்ணிடுறீங்க, அப்பெல்லாம் எந்த கம்யூனிகேஷனுமே இருக்காது, ஒரு பொண்ணு வீட்டில் அண்ணன் மாருங்க தம்பி மாருங்கன்னு அத்தனை ஆம்பளைங்க இருப்பாங்க, அத்தனை ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் போயிட்டு எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன் வச்சு பார்த்துப்பேன்னு தைரியமா சொன்ன ஜென்ரேஷன் எங்களுது அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ அப்பா நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்க, என்ன பண்ணணுமா, போய் தைரியமா அந்த பொண்ணு கிட்ட காதல சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல, எப்படிப்பா சொல்றது அப்படின்னு கேட்க, அதையும் நான் தான் உனக்கு சொல்லி தரணுமா, அதான்டா சொல்லுவாங்களே லவ் இஸ் லவ்னு சொல்லிட்டு, ஹேர் கட் பண்ணிக்க, தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிக்க, கொஞ்சம் நல்ல பையனா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட காதல சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில ஹேர்லாம் கட் பண்ணிட்டு ஹீரோனை பாக்குறதுக்காக காலேஜுக்கு போறாரு. அங்க ரீனா பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டு என்ன ஆளே மாறிட்ட, தெரியுது எதனால அப்படின்ட்டு, நீ அவளை தானே தேடிட்டு இருக்க, அந்த ரூம்குள்ள இருக்கா போய் பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக போறாரு. ஆக்சுவலா காலேஜ்ல ஏதோ ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட் ஒன்று நடந்துட்டு இருக்குது, அதுக்காக நம்ம ஹீரோன் பக்காவா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அந்த மேக்கப்ல நம்ம ஹீரோனை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. அது வந்து தும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதல சொல்லலான்னு வராரு. கரெக்டா நம்ம ரீனா வந்து டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோன் அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்காக போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த காதல் மயக்கத்திலேயே அங்க நின்றுட்டு இருக்காரு. ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோனை மீட் பண்றாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லி இருந்தேன் இல்லையா அப்படின்னு சுத்தி வளைச்சு பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்னோட உலகம் ரொம்ப சின்னது, அது உனக்கும் தெரியும், எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய அப்பா, அந்த கஃபே, அப்புறம் இந்த டால்ஃபின் பீச்சை விட்டா வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல, டால்ஃபின் பீச், அங்க டால்ஃபின்ஸ் இருக்குமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வராரு, அதுக்குள்ள இடையில ஹீரோயின் கேள்வி கேட்டுறாங்க. டால்ஃபின் பீச்ல இது வரைக்கும் நான் டால்ஃபின் பார்த்ததில்ல, நான் வேணா எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்லிட்டா அப்படின்னு ஹீரோ கேட்கறாரு. இல்ல அதெல்லாம் வேணாம், என்ன கூட்டு போறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கறாங்க. இவரும் சரின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட கேட்கறாரு, இந்த டால்ஃபின் பீச்ல நீங்க டால்ஃபின்ஸ் பார்த்திருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோட அப்பா சொல்றாரு, என்ன மாதிரி எவனுமே இந்த டால்ஃபின் பீச்ல டால்ஃபின் பார்த்திருக்கவே மாட்டான் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோட அப்பா ஒரு விஷயத்த யோசனை பண்ணி பாக்குறாரு. ஹீரோ
ஹீரோடைய அம்மா உயிரோட இருந்த காலகட்டத்தில் ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை கடலுக்கு கூட்டு போயிட்டு அந்த டால்ஃபினை காமிச்சு கொடுத்துருந்துருப்பாரு. இப்போ இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பக்காவா பிளான் பண்ணி போட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம ஹீரோனை பீச்சுக்கு வர சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் வருவாங்க அப்படின்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரவே இல்லை. கண்டிப்பா இவ வருவாளா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. உடனே ஹீரோயின் கூட போட் ஓட்டுறதுக்கு ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கடலுக்கு போறாங்க. ரொம்ப தூரம் உள்ள போயிட்டாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டால்ஃபினை காணோம். போட் ஓட்டிட்டு இருக்கிறவர் சொல்றாரு, கொஞ்சமா தான் டீசல் எடுத்துட்டு வந்தோம், திரும்பி போற அளவுக்கு தான் டீசல் இருக்குது, அதனால இங்கிருந்து திரும்பி போறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல, இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னொரு நாள் கூட வரலாம், ரொம்ப டைம் ஆச்சு, திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ மனசே இல்லாம சரி திரும்பி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த போட் ஓட்டுறவர் கரெக்டா போட்டை திருப்புறாரு. அந்த நேரம் பார்த்து என்னவோன்னு அந்த இடத்துல மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. பார்த்தா அங்க ஏகப்பட்ட டால்ஃபின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்களோட ஆசை நிறைவேறுது. அதுக்கப்புறம் இவங்க கடற்கரைக்கு வந்துட்டாங்க. ஹெவியா மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் அங்க இருக்கிற ஒரு ஃபுட் ட்ரக்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, அங்க டால்ஃபின் இருக்கும் அப்படின்னு எப்படி உனக்கு கரெக்டா தெரிஞ்சது, எப்படி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன அப்படின்னு கேட்க, மனசுல உண்மையான காதலோட அங்க போனோம்னா கண்டிப்பா டால்ஃபின்ஸ் தென்படும் அப்படின்னு என்னோட அப்பா சொன்னாரு, அதனாலதான் அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்ல, அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் நாங்க கூட்டிட்டு போனேன் அப்படிங்கும்போது, லைஃப்ல என்ன இம்பார்ட்டன்டான விஷயத்த நான் பண்ணணும்னு நினைச்சாலும் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இது அவ்வளவு இம்பார்ட்டன்டா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதே சமயம் ஹீரோனுக்கு ஹீரோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, மழை நிக்கட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்ல இந்த மாதிரி நனைஞ்சிட்டு போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோன் அங்கிருந்து கிளம்புறாங்க. நான் கொண்டு போய் டிராப் பண்ணவா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. என்ன பயமா அப்படின்னு கேட்க, எனக்கு பயமா இருந்துச்சுன்னா உங்க கூட சேர்ந்து நடுக்கடல் வரைக்கும் வந்திருப்பனா அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க அப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோனுக்கு இப்பேற்பட்ட ஒரு அப்பா கிடைக்கல. இந்த மாதிரி அன்பு எதுவுமே ஹீரோனுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கிடைச்சது கிடையாது. அதனால நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் ராத்திரி நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. என்ன ஒரே ஜாலியா இருக்க போல அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமா நானும் ஜாலியா இருக்கேன், அம்மாவும் ஜாலியா இருக்காங்க, ஏன்னா என்னோட அப்பா வீட்டுல இல்ல, திருவேந்திரத்துக்கு ஒரு முக்கியமான டியூட்டிக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் போனை கட் பண்றாரு. அப்பதான் ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, இது ஒரு சிக்னல்ரா, அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அதனாலதான் இன்டைரக்டா இந்த மாதிரி சொல்றா, யாரும் டிரெக்டா எல்லாம் வீட்டுக்கு வான்னு கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்ட்டு இருந்தாலும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டலாம்ட்டு நம்ம ஹீரோ அவங்க அப்பா பார்க்கறதுக்காக போனா அவங்க அப்பா குடிச்சிட்டு மட்டையாயிட்டாரு. எப்படி இவர்கிட்ட கேட்கறதுன்னு சொல்லிட்டு ஹீரோவே கிளம்பி ஹீரோனோட வீட்டுக்கிட்ட போயிடுறாருங்க. காம்பவுண்ட் ஏறி குதிக்கலான்னு பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க ஏறி வராங்க. யாருன்னு பார்த்தா கள்ள கபீர் தாங்க. ஹீரோனோட வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ரேடியோ திருடிட்டு வந்திருக்காரு. அன்னைக்கு பைக் திருடி மாட்டிக்கிட்டாரு, இன்னைக்கு ரேடியோ திருடி மாட்டிக்கிட்டாரு. மீண்டும் மீண்டுமா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட, இனிமேல் நான் ஆள் வீட்டுல எல்லாம் கைவரிசை காட்ட மாட்டேன் அப்படின்னு அந்த ரேடியோவை ஹீரோ கையில கொடுத்துறாரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த ரேடியோ கொடுக்குற மாதிரி ஹீரோன்ட்ட போய் பேசலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு போன் அடிச்சு, எனக்கு ஒன்னு பார்க்கணும் போல இருக்குது, விண்டோ ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் விண்டோ ஓபன் பண்றாங்க. எதுக்கு வீட்டுக்கிட்ட எல்லாம் வந்த, இது சரியில்லை, யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும், நீ போ அப்படிங்கும் போது, சரி இந்த ரேடியோ அப்படின்னு சொல்லி அந்த ரேடியோவை கொடுக்க அது ஜன்னல் வழியில உள்ள போக மாட்டேது. ஹீரோனுடைய ரூம்ல 2 டோர் இருக்குதுங்க. வெளியிருந்தும் ஓபன் பண்ணலாம், உள்ள இருந்தும் பாத்தீங்கன்னா டோர் இருக்குது. நீ டோர் ஓபன் பண்ணு, நான் உள்ள வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, வேண்டாம் வேண்டாம் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கும் போது, நீ ஓபன் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து அங்க நின்றாரு. ஹீரோயினும் டோர் ஓபன் பண்ணிடுறாங்க. ஹீரோ உள்ள வந்து பார்த்தா ஹீரோனுடைய ரூம்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோடைய போட்டோவையும் அவங்க பாட்டியோட போட்டோவையும் நம்ம ஹீரோயின் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஓ உனக்கு அம்மாவையும் பாட்டியும் தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க, எனக்கு இந்த உலகத்துல 3 பேர்த்த ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படியா யார் யார் அந்த 3 பேரு அப்படின்னு கேட்க, சரி நான் லாஸ்ட்ல இருந்து சொல்றேன். 3ஆவதா எங்க பாட்டியை பிடிக்கும், 2ஆவதா எங்க அம்மாவை பிடிக்கும், 1ஆவதா ஒருத்தரை பிடிக்கும், ஆனா சொன்னா அந்த நபர் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாரே அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரின்ட்டு ஹீரோயின் சொல்லலான்னு கிட்ட வராங்க. ஹீரோடைய பேரை கரெக்டா ப்ரொனன்ஸ் பண்ணும்போது வெளியிருந்து இந்த கள்ள கபீர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஊர்க்காரங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு. எல்லாரும் திருடன் திருடன் துரத்திட்டு போக அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் கண் முழிச்சு உடனடியாக ஹீரோனுடைய ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வேற உள்ள இருக்கிறாரா, என்ன பண்றதுனே தெரியல. உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே செவுத்துல போய் ஒட்டி நின்னுக்கிறாரு. நம்ம ஹீரோயின் டோரை லைட்டா ஓபன் பண்றாங்க. பக்கத்து வீட்டுக்கு திருடன் வந்துட்டானாமா, டோர் எல்லாம் பக்கவா லாக் பண்ணியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் லாக் பண்ணிட்டோமா அப்படிங்கும்போது, இல்ல அங்க பாரு பின்னாடி டோர் ஓபன்ல இருக்குது, இப்போ நீ லாக் பண்ணு அப்படின்னு சொல்ல, லாக் பண்ணிடுறமா, நான் சேஃபா தான் இருக்கிறேன், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு ஹீரோனுடைய அம்மாவும் அங்கிருந்து திரும்புறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் போய் டோர் லாக் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர்ல நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருக்கிறது தெளிவா தெரியுது. அதை பார்த்து ஹீரோனோட அம்மா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. எவ்வளவு நாளா இது நடந்துகிட்டு இருக்கு, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்காக வராரு. அப்ப நம்ம ஹீரோனோட அம்மா தெளிவா சொல்லிடுறாங்க, இங்க பாருங்க தம்பி, உங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற சூழ்நிலையில எங்க குடும்பம் இல்ல, நீ என்ன சொன்னாலே என்னோட ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்க போறது கிடையாது, உங்க அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல, அந்த பையனுக்கு தான் தெரியாது உனக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அம்மா ஹீரோனை திட்டிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ரொம்பவே சேடா இருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோட அப்பா வந்து பேசுறாரு, அந்த பொண்ணு கூப்பிடாம உன்னை யார் அங்க போக சொன்னது, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்ல, அப்பா நான் அங்க போறதுக்கு
போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு வந்தேன், ஆனா பதில் சொல்ற நிலைமையில நீங்க இல்ல, அதனால தான் நான் போனேன் அப்படிங்கும்போது ஹீரோடைய அப்பா சொல்றாரு, காதல் அப்படின்னு நீ ஒன்று பண்ணிட்டேன்னா கண்டிப்பா ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஃபேஸ் பண்றவன் தான் தைரியமான ஒரு ஆளு. நீ காதல்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகமே உனக்கு எதிராக மாறிடும். நீ அந்த உலகத்தையே எதிர்த்து நின்னாதான் அது உண்மையான காதல் அப்படின்னு ஹீரோடைய அப்பா சொல்றாருங்க. இப்போ என்னப்பா பண்றது அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. போ நீ அவளை மீட் பண்ணு, அவகிட்ட பேசு அப்படின்னு சொல்ல உடனடியாக நம்ம ஹீரோ கிளம்புறாரு. ஹீரோனுக்கு கால் பண்ண எடுக்க மாட்டேன்றாங்க, மெசேஜஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதனால ரீனா கிட்ட போயிட்டு ஹீரோ ஹெல்ப் கேட்கிறாரு. ரீனா என்ன சொல்றாங்கன்னா, என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த வகையில் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வண்டியில் இருக்கிற டிரைவரை இறக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த வண்டியில டிராவல் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்ப நம்ம ஹீரோன் கிட்ட இவர் பேச ஆரம்பிப்பாரு. ஹீரோன் சொல்லுவாங்க, இத்தோட எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்கலாம், எங்க அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் கொன்னே போட்டுருவாரு, என்ன இல்ல எங்க அம்மாவை அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் அதிர்ச்சியா தான் இருக்குது. ஹீரோ என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அப்ப இவ்வளவு நாள் நம்ம பேசணும் பழகணும் ஊர்லாம் சுத்தணும், அப்பெல்லாம் உங்க அப்பா உங்க கண்ணுக்கு தெரியலையா, அப்பவே சொல்லி ஸ்டாப் பண்ணிருக்க வேண்டியது தானே, இவ்வளவு தூரம் பேசி பழகி வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா பிரச்சனைனா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அப்பா சொன்னதை சொல்றாரு. ஒருத்தன் காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இந்த உலகமே அவனுக்கு எதிராக நிற்கும், நான் இந்த உலகத்தையே உனக்காக எதிர்த்து நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், நீ என் கூட இருப்பியா அப்படின்னு கேட்டா நான் ரெடி இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. அப்போ போ உன் வீட்டுல ஒரு குருவியை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கல, அந்த கூண்டு குருவியாவே இரு அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோன் அழுதுகிட்டு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ கண்டுக்கவே இல்லை, அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோன் அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. கசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணை நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோடைய ரூம்க்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எதுக்குப்பா தேவையில்லாம அந்த பொண்ணை என் ரூம்க்கெல்லாம் கூட்டு வர அப்படிங்கும்போது, இந்த ரூம் என்ன ரிசர்வ் பேங்கா கூட்டு வரக்கூடாதுன்றதுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க கிட்ட கொஞ்சம் அன்பா பேசி நடந்துக்க, அதை கத்துக்க அப்படின்ற மாதிரி அப்பா திட்டி விட்டுறாரு. லாயர் ஆண்டி கிட்ட நம்ம ஹீரோன் பேசுறாங்க. அப்ப லாயர் ஆண்டி சொல்றாங்க, ஹீரோ முன்ன மாதிரிலாம் இல்ல, அவன் ரொம்பவே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், ரொம்பவே ஃபீல் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோனு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோன் அப்படியே ஆட்டோல வந்துகிட்டு இருக்கும்போது ரோடு ஓரத்துல நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ கிட்ட ஹீரோடைய கசின் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோன் ஆட்டோ நிப்பாட்ட சொல்லி ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்படின்னு கேட்க, அப்பாவை பார்க்கணும் வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோட கசினை ஹீரோ கூட வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு பொசசிவ்னஸ்ல கோவம் வருது. அந்த கசினை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டை இவளை கொண்டு போய் டிராப் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு வீட்டுக்கு போறாருங்க. அப்ப நம்ம ஹீரோடைய அப்பாவும் பார்த்துட்டு நீங்க வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கலாமா, வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாருங்க. இவன் ஒரு ஃபாரின் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போறேன் அப்படின்ற மாதிரிலாம் வளரிக்கிட்டு இருந்தான். எப்படியும் இவனோட லைஃப்ல ஒரு பொண்ணு வரும், எல்லாம் சரியாயிருன்னு நினைச்சேன். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நீ அவனோட வாழ்க்கையில வந்த, எல்லாத்தையும் சரி பண்ணுன, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்னு நம்ம ஹீரோடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் கோவத்துல தான் இருக்காரு, தனியா நின்றுட்டு இருக்காரு. ஹீரோ பாக்குறதுக்காக ஹீரோயின் போறாங்க. நீ சொன்னல காதல்ல விழுந்துட்டோம் அப்படின்னா இந்த உலகமே நம்மளை எதிர்த்து நிற்கும் அப்படின்ட்டு, அப்படி இந்த உலகமே எதிர்த்து நிற்கும் போது நீ எனக்காக நிப்ப, அப்போ உன் கையை பிடிச்சிட்டு நானும் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் ஃபாரின் பண்ண கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல, பண்ணிருவியா நீ பண்ணிருவியா எங்க பண்ணு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சண்டை போட மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து ஜாலியா ஊர்லாம் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. சர்க்கஸுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய கேம்ஸ்ல எல்லாம் விளையாடிட்டு இதுக்கப்புறம் வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்க, ராத்திரி ஃபுல்லா இந்த ஊரை எனக்கு சுத்தி காட்டு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு இந்த ஊரை ஃபுல்லா சுத்தி காட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பழமையான போட்டோகிராஃபரை நம்ம ஹீரோ இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அந்த போட்டோகிராஃபர் அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே கூப்பிட்டு போட்டோ எடுக்க மாட்டாரு. ஆனா ஹீரோனை பார்த்த உடனே இங்க வாங்க ஒரு போட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோடைய அம்மா அப்பா எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்குங்க. ஸோ இதுதான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோனும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் போஸ் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த போஸ் இல்ல, உங்க அப்பா அம்மா எப்படி போஸ் கொடுத்து போட்டோ எடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இவங்களுடைய காதல் கதை அப்படியே பீக்ல போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோனை லைட் ஹவுஸ்க்கெல்லாம் கூட்டு போறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில ஒரு பிரேஸ்லெட் ஒன்று போட்டு வர்றாரு. அதுல பார்த்தீங்கன்னா கல்ப் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. நீயே கண்டுபிடி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை விட்டுட்டு ஹீரோவும் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போற அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா கல்ப் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோனுக்கு போன் அடிச்சு அதுக்கு பேரு ஹார்ட் தானே, அதாவது இதயம் அப்படின்றத தான் மீன் பண்றாங்க. ஸோ இதை பத்தி பேசிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போனா ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. ஹீரோனுடைய அப்பா ஹீரோனுடைய ரூம்குள்ள நின்றுட்டு இருக்காங்க. யார் கூட போன்ல பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, அது வந்துப்பா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டா உன் போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி பார்த்தா கல்ப்னு நேம் சேவ் பண்ணப்பட்டிருக்குது. கல்ப்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கிட்டு போய் டாய்லெட்டுக்குள்ள போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுறாரு. ஹீரோன் ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனுடைய அம்மாவை அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டு வராரு. பட்டுன்னு நம்ம ஹீரோன் வந்து தடுத்துறாங்க. இனி அம்மா மேல கை வைக்கிறதெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, இது என்னோட இஷ்டம், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட ஆர்கியூ பண்றாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க அப்பாவை எதிர்த்து நம்ம ஹீரோன் நின்னதே கிடையாது. முறையா நிக்கிறாங்க. அவங்க அப்பா எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோனுடைய அம்மா சொல்றாங்க, உங்க அப்பா இப்ப
கிளம்பி போயிட்டாரு, ரிட்டர்ன் வரும்போது இங்க என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுன அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியுமா, இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிட்டு என்னால வாழ முடியாது, உன்ன மாதிரி ஒரு கூண்டு கிளியே என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு போன் அடிச்சு வர சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கு மேல நம்ம இந்த டூரிஸ்ட் கைடு பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் ஊரை சுத்தி காட்டுறது இது எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்கலாம், வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லேண்ட்லைன்ல இருந்து நம்ம ஹீரோக்கு போன் அடிச்சா ஆரம்பத்துல ஹீரோ போன் எடுக்கவே இல்லை, ஏன்னா போனை ஒரு ஓரமா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்து போனை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு, என்னால நீங்க இருக்க முடியாது, என்னை வந்து கூட்டிட்டு போயிரு அப்படின்ட்டு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதை சொல்றதுக்குலாம் நேரம் இல்லை, உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் கிளம்பி வந்துட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக என்னோட அம்மாவை தனியா விட்டுட்டு வந்துட்டேன், என்னோட அப்பா என்னோட அம்மாவை என்ன பண்ண போறான்னு தெரியல, எனக்கு கஷ்டமா இருக்குது, வண்டியை திருப்பு, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு பால்காரர் வந்து கார்ல இடிச்சு கீழே விழுந்துடுறாரு. ஹீரோனுக்கும் திக்குன்னு இருக்குது. நீ காருக்குள்ளேயே ஏறு, வெளியில வராத அப்படின்ட்டு நம்ம ஹீரோ காரை விட்டு இறங்கி வராரு. சாரிங்க தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்ணை எங்கடா வச்சு ஓட்டிட்டு வர, என்னோட தொழிலையே கெடுத்துட்டியாடா அப்படின்ற மாதிரி அந்த பால்காரர் திட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஆப்போசிட்ல ஒரு கார் ஒன்று வருதுங்க. அந்த காருக்குள்ள ஒரு சில பசங்க இருக்கிறானுங்க. அந்த பசங்க வேற யாரும் கிடையாது, தியேட்டர்ல ஹீரோக்கும் அந்த பசங்களுக்கும் பஞ்சாயத்து ஆச்சு இல்லையா, அவனுங்க தான். இப்ப தனியா மாட்டி இருக்கிறான், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை டார்கெட் பண்ணி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப இந்த பால்காரர் சொல்றாரு, அவன் என்ன இடிச்சிட்டான், எனக்கு அவனுக்கு பஞ்சாயத்து, நானே பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டேன், நீங்க எதுக்குடா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்புங்கடா அப்படின்னு சொல்ல அந்த பால்காரரை தள்ளி விட்டுட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ சிச்சுவேஷன் சரியில்லை, இப்ப சண்டை போட வேணாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோயின் காருக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட போறான். அது வரைக்கும் அமைதியா இருந்த ஹீரோ போட்டு புரட்டி எடுத்துறாரு. இருந்தாலும் அவனுங்க தொடர்ந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அதனால உடனடியா நம்ம ஹீரோனை கூப்பிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிடுறாருங்க. ஓடும்போது இவங்க எல்லாம் துரத்திட்டே வந்துகிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரெண்டு பேரும் ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணிடுறாங்க. ட்ரெயின் வந்ததுனால இவங்க எல்லாரும் டென்ஷனாக அங்கேயே நின்றுறாங்க. ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு செம்ம காண்டில் இருக்கானுங்க. ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கேங்கு சேர்ந்துட்டீங்களா என்னன்னு பாத்திரலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேங்கும் சண்டை போடலாம்னு நினைக்கும் போது கரெக்டா போலீஸ் வந்து எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹீரோனுடைய அப்பா வராரு. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் ஹீரோனுடைய அப்பா கிட்ட பம்பி பேசுறாருங்க. உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அங்கேயே அமுச்சுட்றலாம்னு நினைச்சோம், ஆனா உங்க பொண்ணு அந்த பையனோட கையை பிடிச்சிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா, அதனாலதான் எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்ல அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் டிபார்ட்மெண்ட் சார்ந்தவர். ஆக்சுவலா ஹீரோனுடைய அப்பா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். வேற ஒரு ஊர்ல என்கவுண்டர் பண்ணி அந்த என்கவுண்டர்ல மர்மம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் மேல கேஸ போட்டு விட்டுட்டாங்க. அதனாலதான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்காரு. ஹீரோனோட வீட்டுல மட்டும் இல்லங்க, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே இவரை பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரக்குனான ஒரு ஆபீசரா இருந்திருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா, சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டானுங்க, அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை தான் இது, எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம், எதுவும் பண்ண வேண்டாம் விட்டுருங்க சார் அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோனோட அப்பா நீ யாரா அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ஹீரோட அப்பா சொல்றாரு, நான் அந்த பையனோடைய அப்பா அப்படின்ட்டு. அப்படியா உள்ளவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோட அப்பா போட்டு அடின்னு அடிச்சிடறாங்க. உன் பையன் என் பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறான், உன் பையன் என் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது நீ நான் பார்த்தேன்னு வைங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டி விட்டுறாரு. சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அப்பா வெளியில வராரு. ஹீரோடைய அப்பாவை உள்ள வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிற எல்லோருக்குமே தெரியுதுங்க. ஒன்றும் இல்லை, நான் அவர்கிட்ட பேசினேன், போ சொல்லிட்டாரு, போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அப்பாவை அப்படியே பார்த்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லம்மா எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எல்லோருமே கிளம்புறாங்க. இப்போ வீட்டில் போயிட்டு எல்லோருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அதே சமயம் ஹீரோனை எங்கேயாவது ஓடி போக வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த ஊருக்குள்ள எங்க ஓடி போக வச்சாலும் ஹீரோனுடைய அப்பா கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பிடிச்சிருவாரு. அப்போ பேசாம இவங்க ரெண்டு பேருக்கும் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடலாமா அப்படின்னு யோசனை பண்றாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அங்க போயிட்டா போதும் இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கான பாஸ்போர்ட் ஏற்பாடு நடக்க ஆரம்பிக்குது. ரீனா சொல்றாங்க, ஹீரோனுடைய அம்மா கிட்ட பேசி எப்படியாவது ஹீரோனுடைய பாஸ்போர்ட் மற்ற விஷயங்களை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய அம்மா கிட்ட பேசிடுறாங்க. ஹீரோனுடைய அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய ரூம்குள்ள ட்ரெஸ்ஸை கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போறாங்க. அப்போ வைப்ரேட் ஆகிற சவுண்டு கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு மொபைல் போன் இருக்குதுங்க. ஹீரோனுடைய அம்மாவும் ஹீரோனை இங்கிருந்து அனுப்புறதுக்கு தான் பாக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா போன் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோ சொல்றாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நாளைக்கு காலையில எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில வந்துரு, நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து தாய்லாந்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே டன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவங்களுடைய பிளான் பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. காலையில ஹீரோனுடைய அப்பா வந்து சொல்லிட்டு போறாரு, இந்த மாதிரி ஒரு குரூப் தாய்லாந்துக்கு மருந்து கடத்துறதா பிளான் போட்டுட்டு இருந்தாங்க, அவங்கள கூண்டோட பிடிச்சிருக்கிறோம், அந்த குரூப்புக்கு தலைவரே அவங்களுடைய அப்பா தான், அப்பனையும் மவனையும் வச்சு இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அந்த குரூப் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோவோடைய குரூப் தான். ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம ஹீரோடைய அப்பாவையும் ஸ்டேஷன்ல பிடிச்சி வச்சிருக்காங்க.
இருக்காங்க. ஹீரோ மேலயும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் மேலயும் ஒரு ஃபேக் கேஸை போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பவுடர் எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. சார் நீங்க சொல்றதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி நம்ம ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறத ரீனா பார்த்துட்டு உடனடியாக ஹீரோனுக்கு ஃபோன் அடிச்சு இவங்கெல்லாம் ரொம்ப பாவம், தயவு செஞ்சு உங்க அப்பா கிட்ட சொல்லி நிப்பாட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் உடனடியாக அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அப்பா கிட்ட சொல்லி தயவு செஞ்சு நிப்பாட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டில் நான் அடிமை மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன், என்னோட பேச்சுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு லாயர் ஆண்டி போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அவங்கள விட மாட்டேன்றாரு. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்டே போய் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் டிவியில் நியூஸ் வந்துட்டு இருக்கும், ஹீரோனுடைய அப்பா ஒரு ஃபேக் என்கவுண்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த கேஸ்ல தீர்ப்பு வந்திருக்குது, இவர் கரெக்டாக தான் என்கவுண்டர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்க பாவம், தயவு செஞ்சு அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கும்போது, நான் எப்படிமா ரிலீஸ் பண்ணி விடணும், கோர்ட்டு தானே தீர்மானிக்கணும், அன்னைக்கு கூட நான் ஃபேக் என்கவுண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கேஸை போட்டாங்க, கடைசியில் பார்த்தியா இன்னைக்கு ரிசல்ட் எனக்கு சாதகமாக தான் வந்திருக்குது, அந்த மாதிரி அந்த பசங்களும் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக அவங்க ஜெயிலுக்கு போவாங்க, வாழ்க்கை முழுக்க ஜெயிலில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியாப்பா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள வெளியில் விடுவீங்க, வெளியில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக அந்த இடத்த விட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த லாயர் ஆண்டி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா லீகலா போராடி எப்படியோ நம்ம ஹீரோக்கும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஜாமீன் வாங்கிடுறாங்க. வெளியில வந்த நம்ம ஹீரோயின் கிட்ட போன்ல பேசுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க எல்லாம் ஓகே தானே, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிங்கும்போது, எல்லாம் ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வழக்கில் அவங்க கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை, இந்த கேஸ் நிற்காது, ஈஸியாக நான் வெளியில வந்துடுவேன், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, நீ நல்லா இருந்தீங்கன்னா ஓகே தான் அப்படின்னு பேசிட்டு பட்டுன்னு ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் செத்தரலாம் அப்படின்னு கையை கட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட பிளட் போயிடுச்சுங்க. ஹீரோயின் எப்படியும் உயிர் பொழைச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோயினோட டெட் பாடியை மார்ச்சரியில் வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஹீரோயினோட டெட் பாடியை அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, இது நாள் வரைக்கும் உங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, ஹீரோனுக்கு வேண்டப்பட்டவங்க இந்த மண்ணில் தான் இருக்கிறாங்க, என் பொண்ணை இந்த மண்ணில் தான் புதைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. ஹீரோனுக்கான இறுதி சடங்கு நடக்குங்க. அந்த இறுதி சடங்குல நம்ம ஹீரோ ஒரு ஓரமா நின்று எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப மனவேதனையா இருக்கும். அப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இஸ்லாமிக் வெர்ஷன்ல ஒரு சேட் சாங் வரும்ட்டு, அந்த சாங் பின்னாடி ப்ளே ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோனோட டெட் பாடியை ஊர்வலமா எடுத்துட்டு போயிட்டு புதைப்பாங்க. அதுலலாம் நம்ம ஹீரோவும் கலந்துப்பாரு. ஹீரோனோட இறுதி சடங்கு முடிச்சுட்டு எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா ஹீரோ போக மாட்டாருங்க, அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோவை தேடி ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வந்து வாடா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போவாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ஹீரோ சைலண்டா தான் இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அப்பா வண்டி நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு கேட்க ஹீரோட அப்பாவும் வண்டியை நிப்பாட்டுறாரு. ஹீரோ காரை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு பயங்கரமா கத்துன்னு கத்தி கதறி அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. மனசுல அவ்வளோ வேதனைங்க அவருக்கு. ஹீரோயின் செத்து போனாலாவது அவங்க அப்பா மனமாறி ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக தன்னோட உயிரையே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ராத்திரி ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது கனவுலலாம் நம்ம ஹீரோயின் தான் வராங்க. ஹீரோனால நிம்மதியாக தூங்க முடியல. எழுந்திரிச்சு போய் அப்பாவோட ரூம் டோரை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க, அப்பா நான் செத்து போயிடவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்னப்பா பேசுற அப்படிங்கும்போது, ஆமாப்பா எனக்காதான்ப்பா உயிரையே விட்டுருக்கிறா, அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாப்பா, நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோட அப்பா கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லாயர் ஆண்டியை மீட் பண்றதுக்காக போறாரு. போயிட்டு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றாரு. லாயர் ஆண்டி ஃபுட் எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நீ எடுத்துக்கிற முடிவு சரிதான், இந்த ஊரை விட்டு போறான்னு முடிவு எடுத்துட்ட, இந்த ஊரை விட்டு போயிரு, அப்பதான் உனக்கும் நல்லா இருக்கும், கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து லைஃபை செட்டில் பண்ணிட்டு உங்க அப்பாவையும் கூட்டிட்டு போயிரு, இங்க இருக்கிற கஃபே செட்டப்பை கூட நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆண்டி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய சமாதிக்கு போயிருந்திருப்பாரு. அங்க போய் அந்த சமாதியை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அங்க ஒரு செடியை நட்டு தண்ணி ஊத்திட்டு வருவாருங்க. பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பா வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, பொண்ணு உயிரோட இருக்கும்போது சுத்தமாவே பாசத்தை காட்டல, செத்து போனதுக்கு அப்புறம் இப்ப கல்லறைக்கு வந்திருக்கீங்களா, ஏங்க நான் உங்க பொண்ணை காதலிச்சங்க, அவன் என் மேல அளவு கடந்த காதல வச்சிருந்தா இது பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை, உட்கார வச்சு பேசி தீர்த்திருந்தா இது பெரிய பிரச்சனையாவே ஆயிருந்திருக்காது, ஆனா நீங்க எந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கீங்கன்னு பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை திட்டுறாரு. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோனுடைய அம்மானால பொறுக்கவே முடியலங்க. பட்டு நீங்க வாப்பா அப்படின்னு ஹக் பண்ணி அவங்களும் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோனோட அப்பா பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ லாயர் ஆண்டியை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ லாயர் ஆண்டி கிட்ட சொல்றாரு, நான் இங்கிருந்து போறேன்னு தான் சொன்னேன், நான் ஒன்றும் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. அப்ப எங்க போற அப்படின்னு கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, ஒரு பறவை தன்னோட ஆயுஸ் முழுக்க பறந்துகிட்டே இருக்கும், அந்த ஆயுஸ் முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது 7 கடல் தாண்டி ஷேடோ இல்லாத ஒரு மரத்தை நோக்கி போகும், அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் சொர்க்கம் இருக்கு, அந்த சொர்க்கத்துல அந்த பறவைக்கு வேண்டப்பட்டவங்க, அந்த பறவை மேல அன்பு காட்டுறவங்க அந்த பறவைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த பறவை அங்க போய் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இன்டைரக்டா ஒரு சாக போறாரு அப்படின்றத தாங்க சொல்லி இருக்கிறாரு. எனக்காக அங்க 2 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பாக்குறதுக்காக நான் போறேன்
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் போட் எடுத்துட்டு தன்னந்தனியாவே கடலுக்குள்ள போயிடுறாருங்க. நடுக்கடல்ல போயிட்டு இவர் பாட்டுக்கு குதிச்சிடுறாரு. அப்படி கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிற சீனை தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம். அப்படி ஹீரோ கடலுக்குள்ள மூழ்கும் போது ஹீரோவோட கண்களுக்கு ஹீரோயின் தெரியுறாங்க. ஹீரோனோட கையை பிடிக்கலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட போறாரு. பட்டுன்னு ஹீரோயின் காணாம போயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோவோடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்திடுறாங்க. ஹீரோவை சேஃபா கரைக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீயும் உன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற. மனைவியை இழந்தவங்களை விதவன்னு சொல்லுவாங்க, கணவனை இழந்தவங்களை விதவைன்னு சொல்லுவாங்க, பெத்தவங்களை இழந்தவங்களை அனாதை அப்படின்னு சொல்லுவாங்க, பிள்ளைங்களை இழந்தவங்களை என்னன்னு சொல்லுவாங்க. என் கூட இருக்கிற எல்லா உறவுமே என்னை விட்டு போயிடுச்சுன்னா நான் இந்த உலகத்துல என்ன பண்ணுவேன் சொல்லு பார்க்கலாம். உன்னோட அம்மா இறந்தப்போ எனக்கும் சாவணும்னு தான் இருந்தது. ஆனா அப்போ என்கிட்ட நீ இருந்த. உன்னோட ஹார்ட் பீட்டை கேட்ட உடனே இந்த ஹார்ட் பீட்டுக்காவது நான் வாழணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ நீயும் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா நான் எங்க போவேன்? நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஹார்ட் பீட்டுக்காவது எனக்காக வாழு. இதுக்கப்புறம் நீ என் கூட இருக்கிறதும் என்னை விட்டு போறதும் உன்னோட விருப்பம், நான் எதுவும் தலையிட மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோட அப்பா கிளம்புறாரு. உடனே நம்ம ஹீரோத்தோட இந்த படம் முடிஞ்சது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.